சமூக வலைதளங்களில் தாவேக்காவினுடைய தாவேக்காவை சேர்ந்தவர்களாக கருதப்படக்கூடிய நபர்கள் போலியான கணக்குகளை பக்கங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக ட்விட்டர் அப்படின்ற அந்த இணையதளத்தில் அந்த சமூக வலைதளத்தில் வந்து போலியான பக்கங்களை உருவாக்கி, அதுவும் யாருடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகங்களினுடைய பெயரை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நேரடியாக அந்த ஊடகத்தோட பேர் இல்லைன்னா அந்த ஊடகத்தினுடைய பெயரோடு ஒத்துப்போகக்கூடிய அந்த பெயர்களை உருவாக்கி அந்த பெயர்களின் மூலமாக தவறான செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது மக்களுக்கு வந்து இது உண்மையிலேயே ஒரு சன் தொலைக்காட்சி இல்லைனா பாலிமர் தொலைக்காட்சி இல்லை அவர்கள் தான் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு நம்பக்கூடிய வகையில் அவர்கள் எப்படியெல்லாம் செய்திகளை வெளியிடுவார்களோ அதே போன்ற செய்தியை இவர்கள் நேற்றைய தினம் முழுவதும் இன்றைக்கி கூட நிற்கலை, இந்த நம்ம நிமிஷம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயம் வரைக்கும் கூட அப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடுவது அப்படின்றது இன்னும் நிறுத்தப்படலை, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த செய்திகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது, உண்மைக்கு புறம்பான விஷயம். மேலும் வந்து திட்டமிட்டு சமூகத்தில் நிலவக்கூடிய இந்த நல்லிணக்கத்தை, அமைதியை குலைக்கக்கூடிய வகையில் இப்படிப்பட்ட செய்திகளை அவர்கள் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். வன்மத்தோடு திட்டமிட்டு இந்த வேலை செய்யப்படுகிறது. அதோடு நிற்காமல் முக்கியமான ஊடகவியலாளர்கள், தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஊடகவியலாளர்கள் அவர்கள் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான செய்தி, அவர்களுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலான செய்தி, அவர்களுக்கும் பெருவாரியான மக்களுக்கும் இடையிலேயே பகைமையை உண்டாக்கக்கூடிய வகையிலான செய்தி, இப்படிப்பட்ட செய்திகளை திட்டமிட்டு தாவேக்காவை சேர்ந்தவர்களாக கருதப்படக்கூடிய நபர்கள் அவ்வாறாக அவர்களே அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவினர், அவர்கள் எல்லாருமே திட்டமிட்டு இப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். இப்படியாக பரப்பப்படக்கூடிய செய்தி அப்படின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இங்கு மக்களிடையே நிலவக்கூடிய அந்த நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையிலும் அமைகின்றது. இப்படிப்பட்ட வகையில் தான் இவர்களுடைய நடவடிக்கை அமைகின்றது. அப்படின்ற வகையில் அதை உடனடியாக கண்டிக்க வேண்டும், இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாகவும் மற்ற தோழமை அமைப்புகள் சார்பாகவும் இன்று தமிழ்நாடு டிஜிபி அவர்களை நேரில் சந்தித்து இப்படிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் மீது சட்டப்பூர்வமான என்னென்ன நடவடிக்கையோ உடனடியாக எடுக்க வேண்டும். இந்த தற்போது சமூக வலைதளங்களில் பரவி கிடக்கக்கூடிய இது போன்ற செய்திகளை நீக்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, ஒரு புகார் மனு வாயிலாக அவரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. டிஜிபி அவர்கள் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்றார். அதே போல நேற்றைய தினம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக வெளியிட்ட அந்த அறிக்கையை இந்த சமயத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த அறிக்கையை பொறுத்தவரை தங்களை தாவேக்காவினுடைய தொண்டர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய நபர்கள் இவ்வாறான செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது தாவேக்காவினுடைய தலைமை இதை கண்டும் காணாமல் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அனைவரும் அறிந்தபடி ஊடகம் என்பது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். அந்த தூணிற்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தங்களுடைய கட்சியின் பெயரை பயன்படுத்தி கொண்டு சிலர் இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்பதை அறியும் பட்சத்தில் உண்மையில் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் தாவேக்காவினுடைய தலைமை அதை கண்டித்து உடனடியாக நிறுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதையும் அவர்கள் செய்யவில்லை. ஒருவேளை அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தால் அதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பில்லை என்ற வகையில் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு மக்களிடம் தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். இது இரண்டுமே நடக்கவில்லை என்ற வகையில் இது நிச்சயமாக தாவேக்காவினுடைய தலைமை ஒன்று திட்டமிட்டு இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றது. இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிக மனப்பான்மையில் தாவேக்காவினுடைய தலைமை இருக்கின்றது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு கட்சி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளில் இன்று தாங்களும் ஒரு மிக முக்கியமான கட்சி, நாங்கள்தான் நாளைக்கு தமிழகத்தை ஆளப்போகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கட்சி, அப்படிப்பட்ட கட்சி மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான மக்களினுடைய அமைதிக்கு, தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அந்த அமைதிக்கு பங்கம் ஏற்படக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தட்டி கேட்காமல் இருப்பது நிச்சயமாக தாவேக்காவினுடைய தலைமை மீது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே நான் குறிப்பிட்டதுபடி இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை இனியாவது தாவேக்காவினுடைய தலைமை செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அப்படி செய்யாத பட்சத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் சரியான ஒரு முடிவு எடுப்பார்கள். அதே போல காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கின்றோம், காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மூத்த பத்திரிகையாளர் வந்து
விஜயை வந்து வாடா போடா வந்து பேசுகிறனால இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இது ஒரு கட்சிக்கு உரித்தான ஒரு விஷயம் இல்லை. இது போன்ற ஊடகவியலாளர்களை பொறுத்தவரை எந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இல்லை ஊடகவியலாளர்கள் எந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், இப்படியாக அன்பார்லிமெண்ட்டாக, அதாவது ஒரு சபை நாகரிகத்தை மீறிய வகையில் எப்படிப்பட்ட கருத்தையும் வெளியிடுவது அப்படின்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதை எந்த வகையிலும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. கடந்த காலங்களில் இதே போல பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இதுபோன்று பத்திரிகையாளர்களுக்கு எதிராக, ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்ட போது முதலில் கண்டித்த ஒரு அமைப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றம். ஆகவே நாங்கள் இவர்கள் அவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. யாராக இருந்தாலும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பொறுத்தவரை ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்க முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில் தான் இந்த விவகாரத்திலும் எங்களுடைய தலையீடு. பத்திரிகையாளர் ஒருத்தர் அவன் இவனு பேசுறாப்புல, உண்மைக்கு புறமான செய்திகள் எல்லாமே வருதுன்னு சொல்றாப்புல. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கண்டனமே இல்லை. கண்டனம்னா புரியல. இந்த மாதிரி அந்த நம்பர் இப்படி பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு திரைக்கலைஞர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒரு பெண் திரைக்கலைஞர் அவருக்கு எதிராக இதே போன்ற நம்முடைய பத்திரிகை சமூகத்தைச் சேர்ந்த நண்பர் ஒரு சங்கோஜத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், சபை நாகரிகத்தை மீறிய வகையில் ஒரு கேள்வியை எழுப்பினார். அவர் நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர், நம்மை போன்ற ஒரு பத்திரிகையாளர் தான். ஆகவே அவருக்கு நாம் ஆதரவாக நிற்க வேண்டும், அதை கண்டும் காணாமல் நகர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் செயல்படவில்லை. அந்த இடத்தில் உடனடியாக தலையிட்டு அந்த திரைக்கலைஞருக்கு ஆதரவாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் நின்றது. அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்வி தவறு என்பதை உறுதியாக தெரிவித்தது. அவரோடு ஆதரவாக, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த நபரோடு ஆதரவாக நின்றது. ஆகவே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவர்கள் அவர்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்பது இல்லாமல் இப்படிப்பட்ட தவறு நேரும்போது யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்க சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தயங்கியதில்லை. அந்த வகையில் இந்த நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டு இருக்கின்றோம். ட்விட்டர் அப்படின்ற இணையதளம் தான் இப்போ பெரும்பாலும் குறிப்பிட்ட பத்திரிகையாளர்களை சுட்டிக்காட்டி, இல்லை குறிப்பிட்ட ஊடகங்களினுடைய பெயர்களில் இல்லாத செய்தியை இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இப்போது தமிழ்நாட்டில் தேர்தல் சமயம். இந்த தேர்தல் சமயத்தில் அரசியல் கட்சிகளுக்கு இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது இரண்டு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ஒருவரை ஒருவர் தரக்குறைவாக விமர்சிக்கக்கூடிய வகையிலான செய்திகளை ஒரு ஊடகம் சொன்னதாக, ஒரு குறிப்பிட்ட ஊடகம் சொன்னதாக அவர்களே பொய் செய்திகளை அந்த ஊடகத்தின் பெயரில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் அனைவராலும் அறியப்பட்ட பத்திரிகையாளர்களை சுட்டிக்காட்டி அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு, உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு, இதை அந்த நிறுவனம், ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனமே பரப்புவதை போன்ற தகவல்களை பரப்பியிருக்கிறார்கள். இவை அனைத்துமே நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கு நிலவக்கூடிய அமைதியை குலைக்கக்கூடிய வகையில் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு சதி என்றே நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும். அதற்காகவே இந்த புகார் போடும். நன்றி. நேற்று நாங்கள் அறிக்கை வெளியிட்ட உடனேயே நீங்கள் குறிப்பிட்டது போல அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் யாரெல்லாம் இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்களோ அவர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட வகையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவர்கள் அதே சமூக வலைதளங்களில் பரப்பி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே அவர்களை பொறுத்தவரை யார் என்ன சொன்னாலும் அதனுள் உள்ளிருக்கக்கூடிய அந்த உண்மையை அறியாமல் வாய்க்கு வந்த வகையில் இவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள், அவர்கள் இவர்களுடைய ஆதரவாளர்கள், இதை அவர்கள் லீக் செய்தார்கள், இதை இவர்கள் லீக் செய்தார்கள் என்பது போல அவர்கள் ஒரு அர்த்தமற்ற வகையில் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே நான் சொன்னது போல கட்சியினுடைய தலைமை உண்மையிலேயே இது அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தார்கள் என்றால் அவர்களை உடனடியாக கண்டிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை.